Hello viewers, இன்னைக்கு இந்த வீடியோவில் Chettinad Prawn Masala fry எப்படி செய்ய போறேன்றது தான் பார்க்க போறீங்க. என்னோட வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 5 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், 2 பிரியாணி இலை, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் 1 டேபிள்ஸ்பூன், ப்ரான் 1/2 kg, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 பெரிய சைஸ் தக்காளி, Garam மசாலா 1 டேபிள்ஸ்பூன். இப்போ செட்டிநாடு மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய் 1, கிராம்பு 4, பட்டை 1, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. இப்போ இது மொத்தத்தையும் நம்ம மசாலா பவுடரை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் ஹீட் பண்ணிக்கிட்டு மொத்த ஸ்பைசஸும் இதில் போட்டு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வரையிலும் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை கருகாமல் நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் நல்லா வதக்கிக்கிட்டு இப்படி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி மொத்தத்தையும் போட்டுட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் செஞ்சால் அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம சைடில் வச்சுப்போம். இப்போது அதே நான்ஸ்டிக் பேனில் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 செகண்ட் இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆனியன்ஸை ஒரு நல்ல பொன்னிறமாக வர வரையிலும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட வாசனையும் நல்லா இருக்கும். இப்போது இது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா 1 நிமிஷம் வரையிலும் வதக்கிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 நிமிஷம் வரையிலும் நல்லா வதக்கிக்கிட்டு பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் ஒரு 2 நிமிஷம் வரையிலும் நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் விடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையிலும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் சின்ன ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் வரையிலும் மூடி போட்டு விட்டுடுங்க. 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டு ப்ரானை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரானை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வரலையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரான்லேருந்து நல்லா தண்ணி வெளியேறும். இது கூட வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த செட்டிநாடு மசாலா பவுடர் அதையும் ஆட் பண்ணி இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ப்ரானை ஒரு 2 நிமிஷம் வரையிலும் நல்லா நிதானமாக சின்ன ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து தேவையான அளவுக்கு நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படி கிளறி விட்டுட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு 5 நிமிஷம் வரையிலும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரான் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் அப்படியே கிளறி விட்டுடுங்க. கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணுன்ற அளவுக்கு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பதத்துலேயே நீங்கள் வந்து இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து கொத்தமல்லியை வந்து தூவி விடுறேன்.
ஸோ நல்லா உங்களுக்கு நறுமணமோடு இல்லாமல் அது ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அதில் ஆட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வரலும் நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிநாடு மசாலா ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.